Dear students, I am Revati. 12th standard exercise 2.6 third sum. Obtain the Cartesian form of the locus of z x plus iy in each of the following cases. First one வந்து real of iz the whole square equal to 3. எப்பவுமே வந்து bracketsல கொடுத்திருக்கிற values step by step ஒவ்வொரு brackets value நம்ம வந்து என்ன பண்ணிட்டு வரணும், simplify பண்ணிட்டு வரணும். So first வந்து iz எடுத்துக்கலாம். z வந்து already given. So given z equal to x plus iy. Then I z equal to இது கூட I multiple பண்ணும்போது x plus iy I into x xi plus I into I square y ன்னு சேஞ்ச் ஆகும். Then xi I square ஓட வேல்யூ -1ங்கறனால -y அது சேஞ்ச் ஆயிரும். Then ஆர்டரா எழுதும்போது இதை நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா ரியல் பார்ட் -y plus I into x அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் ஆகும். இதுதான் IZ. இப்போ IZ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ரியல் ஆஃப் IZ மட்டும் எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் ஆஃப் IZ அப்படின்னா ரியல் பார்ட் மட்டும் எடுத்து எழுதணும். ரியல் பார்ட் இதில் என்னது -y தான் ரியல் பார்ட்டு. தென் அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் ஆஃப் IZ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு தான் எவ்வளவு 3. அப்போது -y the whole square equal to 3. தென் y square equal to 3. அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுங்கிறது என்னென்னா XY இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது இதில் எக்ஸ் டேர்ம் வந்து இல்லை, ஒய் டேர்ம் மட்டும் இருக்குது. ஸோ ஹென்ஸ் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இஸ் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3ங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் இமேஜினரி ஆஃப் 1 minus I into z plus 1 equal to 0. இதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற இந்த டேர்ம் எடுக்கும்போது 1 minus I into z plus 1 equal to அப்படிங்கும்போது இசட்டுக்கு பதிலாக x plus iy சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1 minus I into x plus iy ப்ளஸ் 1 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது 1 இன்டூ எக்ஸ் எக்ஸு 1 இன்டூ ஐஒய் வந்து 1 ஐஒய் மைனஸ் ஐஎக்ஸ் இதை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் தென் இந்த ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். இப்போ இதில் வந்து இது ரெண்டும் ஐட்டம், இதுவும் என்ன ஆயிரும் ஐ ஸ்கொயர் வந்து -1 +1 ஆயிரும். அப்போது எக்ஸ் இதில் ஐயை நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒய் ஆயிரும் தென் +1. இப்போ இதில் வந்து ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1ங்கிறது ரியல் பார்ட்டாக இருக்கும். ரிமைனிங் ஐயோட வரது வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த டேர்மை இமேஜினரி ஆஃப் பார்ட் ஈக்குவல் டு 0க்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும். அப்போது இமேஜினரி ஆஃப் 1 minus I into z plus 1 ஈக்குவல் டு 0ங்கும்போது இமேஜினரி பார்ட் இதில் என்னது இது மட்டும்தான். அப்போது y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியும் எழுதிக்கலாம். therefore hence the Cartesian equation is இப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எக்ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ஃபைனல் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் மாடலஸ் z plus I equal to மாடலஸ் z minus 1. சேம் இதில் கொடுத்துருக்க கிவன் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு மாடலஸ் z minus 1 அப்படியே வச்சுட்டு இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1. இப்போ மாடலஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணணுங்கிறது கண்டிஷன். ஃபஸ்ட்டு இதை ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய் ப்ளஸ் 1ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது ரியல் பார்ட்டு தென் ஐஒய் அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட்டு. இப்போது ஸோ மாடலஸுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணிக்கலாம். அப்போது ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு ஒய் மட்டும்தான். இப்போ ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்கொயரிங் ஆன்
போத் சைட் அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு போடும்போது அந்த ரூட்டும் அந்த ஸ்கொயரும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டும் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி விரிச்சிருக்கணும் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி பிரிச்சிருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு சைட்லேயும் சேம் சிம்பிள் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது, அங்கேயும் ப்ளஸ் ஒன் இருக்குது, அதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த பக்கம் ஒரு 2y இருக்குது, அந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 2x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 0. அதில் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஈக்குவேஷன். தென் ஃபைனலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ ஹென்ஸ் the Cartesian equation is x plus y equal to 0. It is a final answer. Next fourth subdivision z bar equal to z power minus 1. So solution la z bar equal to z power minus 1 la z bar equal to minus 1 நாவே அதை 1 by z ன்னு எழுதிக்கலாம். இந்த denominator இருக்கிற z இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். அப்போ z and z bar equal to 1 ஆகும். z and z bar நம்ம மாடுலஸ் z equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, மாடுலஸ் z the whole square equal to 1 எழுதிக்கலாம். இப்போ மாடுலஸ் zக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், x plus iy the whole square equal to 1. ஸோ மாடுலஸ்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் எடுப்போம். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிறது தான் நம்மளோட final Cartesian equation. So hence the Cartesian equation is x square plus y square equal to 1. It is a final answer. Thank you.